ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நிறைய பேர்த்தோட ஃபேவரட் டிஷ்ஷுங்க. இது என்னோட ஃபேவரட் டிஷ்ஷும் கூட. இது வந்து தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், மோர் குழம்பு இது கூடலாம் வந்துட்டு செம்மையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை செய்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு and ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து குக்கரில் போட்டு 6 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் 6 விசிலுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வந்து வதக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அது கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகி கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். இந்த டிஷ்க்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டு அதையும் வந்துட்டு நல்லா நம்ம வந்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக இது கூடவே நான் ஒரு பெரிய பழுத்த தக்காளி வந்து பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நல்லா பழுத்த தக்காளி எடுங்க, அப்போ தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக இந்த தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் and 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் போடுறேன், நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் போடுறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததாக இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் நான் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிடலாம். இந்த தக்காளி அண்ட் மசாலாலாம் இந்த மாதிரி நல்லா வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு அதை வந்து நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுவோம். அதுலேருந்து இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா தளன்னு கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அண்ட் நம்ம வந்து ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதை மறந்துட வேண்டாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு அண்ட் பட்டாணியை ஆட் பண்ணிடலாம். உங்ககிட்ட வந்து ட்ரை பீஸ்க்கு பதிலாக ஃப்ரெஷ் வந்து க்ரீன் பீஸ் இருந்தால் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை பட்டாணியை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போடும்போது போட்டாலே இது வெந்துடும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு அண்ட் பச்சை பட்டாணி இது ரெண்டு இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகி அதை வந்து ட்ரை ஆகணும், அந்தளவுக்கு இதை நல்லா நம்ம வந்து வதக்கணும். இப்போ பாருங்கள் இதில் இருக்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருங்காயத்தூள் வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் வந்து கிரேவியாட்டம் இருந்தால் வந்து பிடிக்கும், ஸோ நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கிளறிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணாலே அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ஆறுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக இது மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு அதை கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வந்துட்டு இது ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. எனக்கு பர்சனலாக உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் யார் யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு பொரியல்னாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரொம்ப பிடிக்குமா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.